ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிஃப்ட் பண்ணுற பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பாப்பாவுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். காமராஜர் வந்து பர்த்டேக்கு ஸ்கூலில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹனி வந்து ஸ்பீச் காம்படிஷனில் வந்து சேர்ந்துருந்தா. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து உனக்கு அம்மாவும் அப்பாவும் உனக்கு பிடிச்சது கிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் லாஸ்ட் வீக்கே வந்து அவளுக்கு பிடிச்சதை போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ அவளுக்கு வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சிட்டா. அதனால் அவளுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். எஸ், அஃப்கோர்ஸ் ஃபிஷ் டேங்க் அண்ட் ஃபிஷ் தான் வந்து கேட்டிருந்தா. அங்கே போய் பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே, அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஒவ்வொரு ஃபிஷ் டேங்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஃபிஷ்ஷு வந்து நமக்கு செட் ஆகும், நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் நிறையா இது பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போக அங்கே வந்து பெட்ஸும் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பேரட் இருந்துச்சுங்க. அந்த பேரட்டை மாதிரியே வந்து கீன்னு கத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அது கூட குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. இவன் என்னெல்லாம் பண்ணுறாளோ அதை பார்த்து அந்த பேரட்டும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே கீன்னு இவ சொல்ல அதுவும் கீன்னு சொல்லுதுங்க. அப்படியே விளாண்டுட்டு ஓகே அவள் அந்த பக்கம் விளாண்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஃபிஷ் பார்க்க மாட்டோம். எல்லா ஃபிஷ்ஷுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஓகே, எது ஈஸி டு மெயின்டனோ அதை மட்டும் பிக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் பிக் பண்ணோம். அப்புறமா டேங்க் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். டேங்க் வந்து பெரிய சைஸு, சின்ன சைஸு, அதோட சின்ன சைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நமக்கு எது ஈஸி மெயின்டனபிளோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கியாச்சு. அப்புறமா 2-3 பேரா ஃபிஷ்ஷை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்புறமா அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே போகிறதுக்கு ஸ்டோன்ஸு, மோட்ரு, அதுக்கான ஃபுட்டு, நெட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகே, ஃபைனலாக வந்து ஹனிக்கு பிடிச்சதை கிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஃபிஷ் டேங்க் வாங்குறப்பே அவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபிஷ்ஷு டேங்க்கை வந்து 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டரை வந்து நம்ம வந்து ஊற்றுனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆஃப் கல் உப்பு வந்து நம்ம போடணும். போட்டு அது கொஞ்சம் அதுக்கப்புறமா மோட்ரு வந்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அது போக ஸ்டோன்ஸில் எல்லாமே கொஞ்சம் தூசி, அழுக்கு அது எல்லாமே இருக்குங்கிறதுனால அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை 2-3 டைம் கழுவியாச்சு. அப்புறம் மோட்ரு போட்டு செக் பண்ணோம். அதுவும் ஃபைனலாக கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த மீன் எடுத்து போடுறப்போ ஹனி ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகே, ஃபைனலாக நம்ம வீட்லேயும் வந்து ஃபிஷ் டேங்க் வந்துருச்சு, ஃபிஷ் வந்துருச்சுன்ட்டுன்னு. ஸோ அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மோட்ரு போட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறப்பயே மனசுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க வின் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதை நாங்கள் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு கிஃப்ட்டும் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல், பாய்.